வாமா. வா, இப்படி வா. இங்க பாரு சந்தியா, இதுதான் நம்ம 2 பேரோட பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. அம்மா சந்தியா, நீ எனக்கு வாக்கு கொடுத்த இல்லம்மா. நான் சந்தியா கிட்ட இருந்து ஒரு சத்தியத்தை எதிர்பார்க்கிறேன். அம்மா சந்தியா, நீ உன்னோட கனவை நிறைவேற்றிக்கோ. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கணும். ஆனா என்னோட வீட்டு பொறுப்புகள் இருந்து நீ என்னைக்குமே விலக கூடாது. அதை எப்படி காப்பாத்த போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல்ல, குழம்பிக்கிட்டு இருந்தல்ல. இங்க பாரு, உன் முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு. நீ செயல்ல இறங்க வேண்டியதுதான் பாக்கி. பலன் அவங்க கொடுப்பாங்க. இது எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு வச்சுக்க. நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை உன்னால கண்டிப்பா காப்பாத்த முடியும். உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இங்க பாருமா, இந்த கப் இருக்கே, உன்னோட ட்ரைனிங்ல வைக்க போற எல்லா பரீட்சையிலையும் முதல்ல வரவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அது இப்பதான் எனக்கு தெரிய வந்ததுமா. பாரு சந்தியா, வந்து யார் இந்த கப்பை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பமான இடத்த, அதான் என்னன்னு சொல்வாங்க, அதான் டியூட்டி இடத்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா. வந்து உன்னோட ரூம்க்கு எதிர்த்தாப்புல ஒரு பையன் இருக்கான்ல, அவன் தான் சொல்லிட்டு இருந்தான். மம்மி, நான் இது எல்லாத்தையும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதை அடைஞ்சேன்னா பெஸ்ட் கேண்டிடேட்னு அவார்டு கிடைக்கும் மம்மி. இந்த ட்ராஃபி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே போஸ்டிங்கும், அவங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அது மற்றவங்களுக்கு கிடைக்காது. நான் எல்லாரையும் விட பெஸ்ட்டுன்னு இதை அடைஞ்சு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்க, நிறைய போட்டிகளையும் ஜெயிச்சிருக்க. ஆனா அந்த கப்புக்கெல்லாம் இவ்வளவு மதிப்பில்லை. ஆனா இந்த கப்புக்கு நிறையவே மதிப்பு இருக்கு. அதனால நீ இந்த கப்பை கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும். என்ன ஆனாலும் சரி, இந்த கப்பை நீ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க உன்கிட்ட வந்து உனக்கு எங்க டியூட்டி வேணும்னு கேட்பாங்க. அப்ப உன்னோட வாயில இருந்து ஒரே ஒரு பதில் தான் வெளியில வரணும், என்னோட ஊருன்னு. செய்வல்ல சந்தியா? எனக்கு இது போதுமா? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். உன்னோட கனவு நனவாகும். அது கூட என்னோட கனவு நிறைவேறிடும். அதோட என் பையன் சூர்யாவும் தனியா வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீ எப்படியாவது இந்த கப்ப கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் சந்தியா. சொல்லு சந்தியா, எனக்கு நம்பிக்கையை கொடு.
நீ இந்த கப்ப ஜெயிப்ப இல்ல? உன் அத்தையோட ஆசையை நீ நிறைவேத்துவல்ல? சொல்லுமா சந்தியா, பதில் சொல்லு.